மனமும் சுவையும் சேனல் சார்பா அனைவருக்கும் விஷ் யூ ஏ ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் தொடங்கியாச்சு. இந்த புது வருஷத்துல பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தூரி ரொட்டி. நல்லா சாஃப்டா இருக்கக்கூடிய இந்த ரொட்டியை தந்தூரி அடுப்பே இல்லாம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தந்தூரி ரொட்டி செய்ய ஒரு பெரிய சைஸ் நல்ல அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இதுல மைதா 3 கப், மெஷர்மெண்ட் கப்ல 3 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1/4 கப். எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கையில ஒட்டுற மாதிரி இருந்தா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசையும் போது தான் மாவு நல்லா சாஃப்டா வரும். எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இதை உள்ளார வச்சுட்டு மேல மாவு காயாம இருக்க லைட்டா எண்ணெய் தடவி விட்டுறலாம். இந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு கிச்சன் டவல மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. கொஞ்சம் கூட காற்று போகக்கூடாது. இப்போ இதை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ கரெக்டா 1 மணி நேரம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்த மாவை வச்சுட்டு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப சன்னமா இல்லாம அதே சமயத்துல ரொம்ப மொத்தமாவும் இல்லாம ஓரளவுக்கு மீடியம் ஷேப்க்கு தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா இப்ப இது மேல நறுக்கின்னு கொத்தமல்லி இலையை அப்படி லைட்டா தூவி விட்டுட்டு மறுபடியும் இதை தேய்ச்சி விட்டுருங்க. இப்ப தேய்ச்சாச்சு. இதை ரொம்ப பொறுமையா எடுத்துட்டு பின்னாடி சைடு நல்லா இந்த மாதிரி தண்ணி தொட்டு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. அப்பதான் நம்ம இதை சுடும் போது தவால இருந்து கீழே விழாம இருக்கும். நல்லா பேன் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண மாவை இதுல வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். இதமான தீயில வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். அப்பவே ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா இந்த அளவுக்கு உப்பி வரணும். ஸோ ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பேனை அப்படியே கமுத்தி விட்டுருங்க. அந்த தீயில அப்படியே லைட்டா காமிங்க. இப்ப அடுத்த செட்டுக்கும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு இப்படி பேனை காமிங்க. இவ்வளோ அழகா உப்பி வருது பாருங்க. எல்லா சைடும் வேகும். பெரும்பாலும் நான்ஸ்டிக் தவால செய்யும் போது இந்த மாதிரி விழுந்துடும். அதுக்கு தான் நம்ம அவன்ல வைக்கக்கூடிய இந்த கிரில் பேன் எடுத்திருக்கேன். இது வந்து ஈஸி மெத்தடா இருக்கு. எல்லா சைடும் நல்லா வேகுது. எனக்கு 2 செட்டுக்கு தான் ஒட்டி வந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கு. பாருங்க நல்லாவே சுட்டு வந்திருக்கு. நம்ம தந்தூரி ரொட்டிலாம் சுட்டு ரெடியா இருக்கு. இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா இது மேல இந்த மாதிரி பட்டர் தடவி விடுங்க. அப்பதான் சாப்பிடும் போது அந்த சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும். அப்படியே நம்ம கடைகள்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்க நம்ம கடைகள்ல வாங்கக்கூடிய அந்த தந்தூரி ரொட்டி மாதிரியே இருக்கு. அதே மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கு. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தந்தூரி அடுப்பே இல்லாம சூப்பரான தந்தூரி ரொட்டி ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. இது அப்படி சாஃப்டா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம மனம் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.